ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ரீசெண்டாக இதை வந்து நிறைய ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபேக் நெயில்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது. எனக்கு நேச்சுரலாக ரொம்ப குட்டி நெயில்ஸ் தான், அண்ட் நான் இதில் ஒரு ப்ரோவும் கிடையாது. ஸோ என்னோட இதில் தான் நான் வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து நான் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் காமிக்க போகிறதில்ல, ஒரு 2-3க்கு மட்டும் காமிக்க போகிறேன். ஸோ நான் இது எங்கே வாங்கினேன்றதோட ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நான் அமேசானில் தான் இது வாங்கினேன். ஸோ இந்த செட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 10 பேக், அதில் 10 நெயில்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நெயில் பஃபர், 2 க்ளூ, அதுக்கப்புறம் ஒரு இந்த குச்சி. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கியூட்டிகல் புஷ் பண்ணுறது, ஆனால் அது எதுவும் யூஸ் கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, அந்த பஃபர் வச்சு நகத்து மேலே கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி அதை கொஞ்சம் ஹார்ஷ் ஆக்கிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து க்ளூ போட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து க்ரிப் கிடைக்கும் அதுக்காக. ஸோ இது வந்து நான் தமிழ் வியூவர்ஸ்க்காக நான் சப்டைட்டில்ஸ்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் பண்ணாமல் நான் வந்து நெயில்ஸை வந்து கொஞ்சம் ஷேப்பும் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸில் மெயினாக பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒட்டின அப்புறம் சைடில் வந்து வளர்ந்த மாதிரி தெரியக்கூடாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஒரு 2 சைஸ் இருக்குது இந்த ஃபிங்கரில் எனக்கு ஒட்டுற மாதிரி, அதாவது இந்த நெயில் சைஸில் இருக்க மாதிரி. ஸோ இந்த ஃபேக் நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஒரு சைட் திக்காகவும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க சைடு தான் வந்து நகத்துக்கு மேலே ஒட்ட போகிறீங்க. ஸோ டேரெக்டாக அப்படியே ஒட்டினீங்கன்னா அந்த ஷேப் வந்து நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது எனக்கு பெருசாக இருக்கும். ஸோ நான் என்னோட கியூட்டிக்கல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நெயில் பஃபர் வச்சு லைட்டாக வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெருசாக தான் இருந்ததுன்னா அப்படியே டேரெக்டாக ஒட்டிக்கலாம். இல்லை ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதை வந்து பஃப் பண்ணி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஓட்டலாம். ஸோ நான் இது வந்து லென்த் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் இடத்து உள்ளே வந்துட்டு இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெவிக்விக் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், சின்ன பசங்க யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபிங்கரில் ஃபுல்லாக, அதாவது என்னோடய நெயில்ஸில் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். பாதியில் மட்டும்லாம் இல்லை, என்னோடய ஃபுல்லாக நெயிலில் ஒட்டிட்டு கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிட்டு, எனக்கு ஒரு ஆல்மண்ட் ஷேப் வேணும், அதனால் நான் வந்து கார்னர்ஸ் கட் பண்ணிவிட்டு அந்த பஃபர் வச்சே வந்துட்டு நான் வந்து இதை ஷேப் பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன மாதிரி ஷேப்பு, எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய கட்டை விரலுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சைஸ். ஸோ உங்களுக்கு நம்பர் வாரியாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம் உங்கள் கையில். ப்ளீஸ் அதை பார்க்கும்போது மட்டும் கார்னர்ஸ் உங்கள் நகத்தை வந்து கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வந்துட்டு உங்களோட நகத்தோட எல்லா எண்டையும் கவர் பண்ணுற மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், அது எதுவுமே ஆகாது. ஸோ ஒட்டின ஃபேக் நெயில்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேறு ஒரு கலர் வைக்க போகிறேன். இந்த கலர் வைக்கிறதுலாம் வந்து நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி பட்டோன்னே அந்த சதையில் இருக்கிறதுலாம் உறிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நான் வந்து கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதால உங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.